என் கண்ணு உடஞ்சு போடு. அவ்வளோதான் இல்லையோ தங்கம். வெக்கத்தை பாரு, பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால வெக்க விட்டு போகலை. Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கமெண்ட் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் என்ன vlog அப்படிங்கறத vlogக்குள்ள போய் பாருங்க. புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. கூடவே ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, வாங்க இப்ப vlogக்குள்ள போலாம். ஓகே गाइस, ஆல்ரெடி இன்னைக்கு மத்தியான லைவ், காலையில லைவ், நைட் லைவ், இன்னைக்கு தான் இவ்வளோ டேஸ்ல இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் 3 வேளை சாப்பிடுற மாதிரி லைவ் வந்துருக்கிறோம். ஸோ 3 வேளை லைவ்லையுமே ஃபர்ஸ்ட் வேளை லைவ்ல எங்களுக்கே தெரியாது இன்னைக்கு ஊருக்கு போறோம். எங்கள் அம்மா லாஸ்ட் வீட்டில் உனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிச்சு. என்ன சர்ப்ரைஸ்? ஆனால் என் தம்பி சொல்லிட்டு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தான், வேஷ்டியும் அண்டு புடவை எடுத்துகிட்டு வந்தான். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னான். சரி, என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா பயங்கரமான விஷயம்லாம் இருக்கு. ஸோ நான் இப்போயே இதெல்லாம் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு லைவ்ல நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, நாங்கள் சொல்லலை. பாருங்க, நிறைய பேர் லைவ்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது எங்களுக்கும் சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான். உங்க எல்லாருக்குமே பெரிய உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்றத விட உங்களுக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் அதுல இருக்கு. ஸோ மதனை பிடிச்ச எல்லாருக்குமே அது எவ்வளவு பெரிய ஹாப்பினஸ், எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம், மதன் எவ்வளவு தூரம் வந்து நிக்கிறா அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவ் அந்த விஷயத்துல இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாங்க எல்லாமே ரெடி ஆயிட்டோம். இப்போ நம்ம கார் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ கார் எடுத்துட்டு போகும்போது எப்பயுமே சில ப்ரொசீஜர்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ அடுத்தடுத்து vlogல என்ன நடக்குது, இந்த ட்ராவல் ஃபுல்லாக எவ்வளோ ஃபன் நடக்குது, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. தஞ்சாவூர் போகும்போது ஒரு சில கிளிப்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி எல்லா கிளிப்புமே எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா போகிற அந்த மூடில் அந்த வைப்பில் பேசிட்டே சிரிச்சுட்டே போவோம். ஏன்னா அருணை எங்கள் கூட உட்காந்து பேசுகிற ஒரே நாள் என்னன்னா, நாங்கள் ஊருக்கு போகும்போது தான் அருண் எங்களோட உட்காந்து பேசுவான். ஸோ அவன் ட்ரை பண்ணுவான், நாங்கள் பேசிட்டு இருப்போம். ஸோ அதனால தான் அருணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் அந்த ஒரு நாள் தான் இங்கேருந்து தஞ்சாவூர் போகிற வரைக்கும் தான் அருண் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அப்போ தான் எங்க கூட கொஞ்சம் நாள் பேசுவான். மற்ற நாள் சுட்டுக்கிட்டே இருப்பாட்டு புட்டு 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 பண்ணு. ஸோ அதனால நாங்கள் வந்து ஒரு சில இதெல்லாம் கிளிப்ல எடுத்துக்க மாட்டோம் தஞ்சாவூர் போகும்போது. ஆனால் இந்த வாட்டி எல்லா கிளிப்புமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோ. ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? நம்ம ஊர் கிளம்புக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு, என்ன அப்படின்ட்டு அதையும் பார்த்துருங்க. லியோ பேக், லியோவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அங்க பாருங்க, லியோ பேக்னு இந்த பக்கி வந்து நிக்குது. ஏம்டா ஏய் இந்தாரு அருண் ஹாய் சொல்லு. அருண் கிளம்பிட்டாங்க கைஸ். லியோவை தூக்கிட்டு கிளம்புறது மும்மாரமா இருக்கான் அருண். நைட் எனக்கு மத்தியானம் கூட கார் கழுவிட்டு இருந்தானே மத்தியானம், ஹெல்ப் பண்ணானா? இது திவ்யா பேக்கு, அது ஏன் பேக்கு, இது அவளோட குட்டி பேக்கு. என்ன திவ்யா பாய் சொல்லு. கிளம்பிட்டீங்க. குட் கேர்ள் அப்படியே இருங்க, லக்கேஜோட இருங்க. லக்கேஜோட கிளம்பிட்டாங்க. ஓகே, கிளம்பலாம். சாமி கும்பிட்டு கிளம்பலாம். சாமியே நம்ம கூட வருது. குட்டியெல்லாம் எப்பயுமே தூக்கிட்டு போவாங்க. லியோக்குமா என்னடா குங்குமம் வச்சிருக்க? ஆல்ரெடி குங்குமம் வச்சுட்டியா? குங்குமம் வச்சுட்டியா? நம்மளால ஓகே. ஓம் நம சிவாய். கிளம்பலாம். அருணா அதுதான் இது நான் அனுப்புற கிஃப்ட்டுங்க. அவன் சரியான தண்ணி பையும், அதனால இவனுக்குள்ளே இதை தனியா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் ஊற்றி தான் அவங்க கொடுக்க முடியும். ஓகே காய்ஸ், போறதுக்கு எங்க அம்மா இந்த வேலையை பார்க்க வேண்டியது தெரியும்.
எங்க அம்மாவுக்கு ஒரு gift எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் போயிருக்கேன். பண்ணிடுச்சு. ஆ. திருப்பி கால் பண்ணி சிரிச்சு கிளம்பிட்டீங்களா? நீ கழுவி ஊத்துவேன்னு தெரியும். ஏம்மா ஃபோன் பண்ணி கிளம்பிடுமா இல்லைன்னு கேட்கறது. சரி போகிறதுக்குள்ள ஒரு ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு போவோம் அதெல்லாம் பாருங்க ப்ளாக் ஸ்கிப் பண்ணாமல் கிளம்பியாச்சு காய்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு இது பாருங்க போட்டு ஆடிக்கிட்டு பெரிய ஆள் தான் கொளுத்தணும் சார். பெரிய ஆளு கொழுக்கு. பெரிய ஆள் கொளுத்தணும் சின்ன ஆள் கொளுத்தணும். எங்க உடைப்ப தேங்காய் அதை ஓட்டு உடைக்க வேண்டிய போஸ்ட் முறை உடையாம தேங்காய் அவ்வளோ ஸ்டாக்கா? கண்ணாடியில் எதுவும் பறந்து வந்துடும். ஐயோ நான் நிற்கண்டா ஏன் உள்ள போத்துவியா உடஞ்சிருமான்னு தெரியல இருக்கு. கீழே இங்கே அந்த சூடத்தை இங்கே இங்கே விடு. அப்படி மண்ணில் விடு. என் கண்ணு உடஞ்சு போடு அவ்வளோதான். அவ்வளோதான் ஓகே गाइस ஃபைனலா கிளம்பியாச்சு. ஓம் நம சிவாய. லியோவும் ரெடி, எல்லாரும் ரெடி. பின்னாடி தான் இருக்கும் விண்டோ இதுவா டிக்கியா? காய்ஸ் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். திவ்யா திவ்யா ஹாய் சொல்லு எட்டி பாரு. ஓ என் புள்ள கத்து. எவ்வளோ தத்தளிக்குதான். சில திங்ஸ் வாங்குறதுக்காக நிற்கிறோம் காய்ஸ். சென்னைக்கு பை பை, தஞ்சாவூருக்கு ஹாய் ஹாய். சென்னை பாய் பாய், தஞ்சாவூர் ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். என்னது இங்க வந்து அருளாதே பிச்சமோனா அவன் நைஸ் பண்ணி என்னை தூக்க சொல்றான். இவன் தூக்கி வெளியில விட சொல்றான், மெயின் ரோட்ல விட சொல்றான். காய்ஸ் இப்போ டீ கடையில் டீ குடிக்கிறதுக்காக நிற்கிறோம். திவ்யா பாருங்க. டீ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. லியோ பையங்க டீ ஆர்டர் போட்டாச்சு காய்ஸ். எனக்கு பிளாக் காஃபி. எங்க லியோ 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 பிச்சி சாப்பிட்றியா? அவங்க அம்மா பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்கா காய்ஸ். எங்க கீழே போடுறியா பிள்ளைக்கு? பிச்சியா வேணும்? நம்ம எப்பயுமே பிளாக் காஃபியில் கரெக்டாக இருக்கும். பிளாக் காஃபி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிளாக் காஃபி பிடிக்க போகிறேன் காய்ஸ். குடிக்கிறப்ப வீடியோ எடுக்க முடியல, குடிச்சிட்டு பேசுகிறேன் காய்ஸ். மணி 4:15 எக்ஸாக்டாக. ஸோ டீ கடையில் திரும்ப ஒரு டீ கடையில் நின்று டீ போட்டுட்ருக்கோம். நானும் வரணும். திவ்யா எந்திரிக்கல, தூங்குறா. திவ்யாவும் லியோவும் தூங்குறாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வெளில வந்துட்டு இருக்காங்க. தெரியுதா? அதுவும் தெரியுது. வந்துட்டு இருக்காங்க இப்போதான். லியோ தங்கா சரிப்பா சரிப்பா சரி 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 சரி. ஏற்கனவே இங்கே என் பேண்ட்டெல்லாம் பாருங்க.
எப்படி இருக்கு பாருங்க என் ட்ரெஸ்ஸு. அந்த வளர்ல ஆக்கி வச்சிருக்கான் அவன் புள்ள. ஏம்படி புள்ளையா வளர்க்குற? புள்ளையாடி வளர்க்குற ஆளுகளையும் மண்டைகளையும் பார். ஹலோ ஹலோ. அப்புறம் vlogல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தாங்கள் கருத்து கருத்து வாட் இஸ் சம்திங்? என்ன சொல்றது? தூக்கம் வருது எனக்கு. தூக்கம் வருதா? எப்படி எங்களையும் கொஞ்சம் விட்டுறான்ல அமைதியா, எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் நல்லபடியாக விட்டுரும்ல. ஏய் காய்ஸ் போலாமா? கார் எடுக்கலாமா? ஓகே போலாமா? ஏய் பெண்குட்டி போலாமோ? போலாமா? உச்சா வரலையா? சுச்சா வரலையா? அவன் தேடல, என்னத்தையே நோடிக்கிட்டு இருக்கான். வா போலாம். தூக்கு பிள்ளைய, பிள்ளைய தூக்கு. பய பிள்ளைங்க எங்க போகுதுங்க? காய்ஸ் டீ குடிச்சிட்டு இப்போ காரை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க போறவங்க வரவங்கலாம் குழச்சி கிடக்கும். ஏய் என்னடா லியோ? லியோ பாருங்க தவிக்கிறான் கடந்து. டீ குடிச்சிட்டு இருக்கா காய்ஸ். சரியா டீயே பாருங்க. காய்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எங்கள் அம்மா பாட்டி, எங்கள் அம்மா எங்கள் ஆத்தா என் தங்கச்சிலாம் தூங்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இவங்களை போய் நான் எழுப்ப விரும்பலை. நானும் போய் கொஞ்சம் நேரம் போய் பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு. வாங்க பாருங்கள் போட்டு தவிக்கிறான். வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலி. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டனால மூஞ்சிட்டு இருக்கு. பார்ப்போம். அவன் இப்போதைக்கு எடுத்துட்டு வாங்க. எங்கவா? லியோ லக்கேஜ் அவர் எடுத்துக்குவோம். இல்லை எடுத்துக்கலாமா? அந்த பக்கம் என்ன கைஸ் பண்ணுறது? வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலன்னு திட்டுவான். வீட்டுக்குள்ளே போய்க்கிறோம். பழைய சோறு இருந்தா போடுங்கம்மா. பழைய சோறு இருந்தா போடுங்கம்மா.
ம் பழைய சோறு பழைய சோறு இருந்தால் போடுங்க. பழைய சோறு இருந்தால் போடுங்க. ம் குண்டானில் இருக்கா? பழைய சோறு குண்டானில் இருக்கு. காலை எழுந்திரிச்சு திங்கிட்டா அதான் சரி. கிச்சன் கேட்டால் காலையிலே அசிங்கமாக இருக்குது. சொன்னேன் தலை வலிக்குதா? என்னாச்சு? அகலையாங்க தூங்குதா? கைஸ் நம்மளும் பொழந்துக்கிட்டு தூங்க வேண்டியதான். செம்ம டயர்டாக இருக்கு. என் தங்கச்சி தூங்குது, எங்கள் ஆத்தா அப்படின்னு. இவன் ஒருத்தன் தூங்கிட்டு ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, குட் மார்னிங் ஆல். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு குட் நைட். தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஏன் நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே திவ்யா என்ன பண்ணுறாங்க? அவங்க பையனுக்கு என்னென்ன தெரியும் எல்லாத்தையும் செட்டப்பாக எடுத்து வச்சுருவான். ஏய் உனக்கு தான். ஓகே காய்ஸ், திவ்யா 2 பேரும் தூங்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? காய்ஸ் 2 பேருமே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வ்ளாக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வாங்க தூங்கலாம். குட் நைட். குட் மார்னிங். எழுந்துட்டேன். எழுந்து எங்கள் ஆத்தா என்ன செய்யுது? எங்கள் ஆத்தா அப்புறம் ஏய் கிளவி கிளவியோட ஃபோக்கஸ் எல்லாம் இப்போ மாட்டு மேலேயே தான் இருக்கும், அவன் மேலே இருக்காது. தர்தா ஏய் ஜரு இந்தா. எங்கள் ஆத்தாவுக்கு ஒரு சின்ன விஷயம் வாங்கிட்டு வருங்க. கரெக்டாக இருக்கும், அதை அள்ளிட்டு மா. குட் மார்னிங் சொல்லுங்கள் எல்லாருக்கும். குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங். சும்மா தான். இதான் குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஸோ காய்ஸ் எழுந்திரிச்சிட்டோம். பாருங்க பிளாக் காஃபி எழுந்திரிச்சோன்னே எனக்கு பிளாக் காஃபி குண்டாங்கணக்கில் போட்டு வச்சுட்டா. ஏன்னா நான் சும்மா கேட்பாங்க. நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தவறுதலான விஷயம் நான் பண்ணவே மாட்டேன். எங்கள் அம்மா பண்ணிடுச்சு வேலை ஃபுல்லாக குண்டாங்கணக்கில் போட்டா நான் குடிச்சு. அந்த குண்டானே இப்போ 10 நிமிஷத்தில் காலி பண்ணுறோம். அதனால தான் நான்லாம் வந்து வீட்டில் சுடு தண்ணியை போட்டு வச்சுட்டு வேணுன்றப்போ போட்டுக்கிட்டு என்னதான் பண்ணு அப்படின்றது. என்ன கழிச்சு எல்லாரும் வந்து தஞ்சாவூர் கிளம்புறோம். தஞ்சாவூர் டவுனுக்கு போகிறோம். அம்மாவும் தங்கச்சி மட்டும் திருச்சிக்கு போகிறாங்க. ஸோ நாங்கள் 3 பேர், நானும் திவ்யா அருண் வந்து டவுனுக்கு போகிறோம். ஒரே ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. கிளம்பிட்டோம். திட்டாதீங்க, நல்ல பையமா. குட் பாய் மாவன், குட் பாய். எங்க அம்மா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசக்கூடாது, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசக்கூடாது. என்ன பண்றது, ஒரு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நாங்களாம் யூத்துமா, நீங்களாம் பழைய எஸ்டிடி பூத்துமா. ஜெயக்குமாரி கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி. ஆரம்பிச்சிட்டாரே காய்ஸ். நாங்க எங்க போறோம்னு சொல்லி vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க அம்மா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காய்ஸ் என் தங்கச்சி தர்பூசணி வேணும்னு கேட்டாங்க. அதனால காரை நிப்பாட்டி தர்பூசணி வாங்க போயிட்டு இருக்கு. அருண் பேர் வரலாம். ஏய் வெக்கத்தப்பாரு, பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால வெக்க விட்டு போகலை.
அடிச்சு நவுத்துறீங்களே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஜி? ஏன் சாப்பிட்றான்? ஏய் சாப்பிடுவான், அந்த வயிறு வலிக்கு நல்லது. நல்லா இருக்காங்களையா? அதில் ஜிபே பண்ணிடு, கிளம்புறோம். ஆ வேணும்னே தானே ஃபோன் அங்கே வச்சுட்டு வந்தேன். கொய்யாக்கா சாப்பிடு. திவ்யா போய் ஒரு பக்கம் கொய்யாக்கா மா எனக்கு அந்த சால்ட்டு போட்டு கொடுங்கம்மா. மா அதே எனக்கு ஒரு போட்டு குருவி கொஞ்சோண்டு ஒரு பீஸ் கொடு. நல்லா சால்ட்டு போட்டியா? இந்த வெயிலுக்கு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லா. இந்த வெயிலுக்கு அது தர்பூசணி சாப்பிடுறதை விட தர்பூசணி தோலை சாப்பிடு. லெவல் இருக்கு இந்த கொய்யாக்கா. வேற லெவலா இருந்தா தின்னுடா. அத வையா இது கிலோ 100 ரூபாய், அது கிலோ 180 ரூபாய். வேங்க இங்கதான் எடுத்தாங்க. வேங்க இங்கதான் எடுத்தாங்க. ஆஹா गाइस திருச்சி பஜாருக்குள்ள வந்துட்டோம். மா எப்படிமா? மா லெஃப்ட்டா ரைட்டா? சோர்த்திக்கிற பஸ் போகுது. ஏய் அங்கடா அந்த இதுல. மா சரவணாஸ்வரா போறோம். சரவணாஸ்வராங்கற பேரு. சாரதாஸ் தானே? லெஃப்ட் ரைட்னு தெரியாதா? 12வது படிச்சிருக்கா? அரே ஏமா அதுக்கு என்கிட்ட சொல்லாதாங்களையா? அம்மா இப்ப எப்படிமா? மேல போக முடியாது. அந்த இதுல போறது எப்படி திருப்பி வரும்? இதுல போ. गाइस சாரதாஸ் गाइस. லெஃப்ட்ல போயிட்டு லெஃப்ட்டா ரைட்டான்னு ஒரு கன்ஃபியூஸா போயிட்டு. இதுலயே போறாங்களேடா, ரைட்லயே போ. அது அங்க போய் இதுக்குள்ள போ. சாரதாஸ் தானமா? சாரதாஸ் வந்திருக்கோம் गाइस. லெஃப்ட் ரைட்னு சொல்ல போயிட்டு அதெல்லாம் பார்த்து தெரியுது வழியா போவாங்க. அருள் பாவானா மாட்டிக்கினாரு ஒருத்தர். காப்பாத்தணும் கத்தரு. செம்ம டிராஃபிக்கு. அம்மா தங்கச்சி திவ்யா எல்லாமே போயிட்டாங்க அங்கே. அது என்னடா சாரதாஸ் போயிட்டாங்க. நாங்கள் பார்க்கிங்கை வந்து திருச்சி மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டோம். சாரதாஸ் எங்கேயோ இருக்குது, மார்க்கெட் இங்கே இருக்குது. மார்க்கெட்டில் போட்டுட்டு போலாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வர வரைக்கும் என்ன பண்ணுறது, கார் பார்க்கிங் இல்லை கைஸ். இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால பயங்கர கூட்டம். ஸோ கைஸ் அவங்க வர்ற மாதிரி தெரில. நாங்களும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆல்ரெடி காருக்குள்ளேயே வந்து உட்காந்துருக்கோம். ஏசியை போட்டு உட்காருவோம், அவங்க வர்றப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி வந்து செட்டில் ஆகிட்டோம். யாருண்ணே முடியலை. அதுவும் எங்கள் அம்மா அங்கே போகணும் இங்கே போகணும் இங்கே நிப்பாட்டு இது என்ன பொம்மைக்காரா அருண் திட்டினா, ஏன்னா பொம்மைக்காரை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஒரு. ஸோ கைஸ் சட்டி போட்டோம். கொஞ்சம் நேரம் இப்படியே அம்மா வர வரைக்கும் உட்காந்துருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சனிக்கிழமைங்கிறதுனால ஃபுல் ரஷ்ஷு. தஞ்சாவூராக இருந்தால் கூட தம்பிக்கு தெரியும் இந்த ரூட்டில் போனால் இங்கே பார்க்கிங் பண்ணலாம், இங்கே பண்ணலாம், அங்கே பண்ணலான்னு. சென்னையாக இருந்தால் ஓரளவு எனக்கு தெரியும். இங்கே திருச்சியில் சுத்தமாக தெரில, ரெண்டு பேத்துக்குமே தெரில. அவங்க வர வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுனே தெரில, பார்ப்போம். கைஸ் அந்த இருக்கா திங்ஸு. ஸோ முக்கால்வாசி திங்ஸ் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பூ இதெல்லாம் மட்டும் வாங்குறதுக்காக எல்லாம் பஜாருக்குள்ளே திரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அருண் வந்து நான் இப்போ தான் 2 பேக்கை வாங்கிட்டு வந்தேன். அருண் இன்னும் 2 பேக் வாங்குறதுக்கு போயிருக்கான். ஸோ ஆக்சுவலி எதுக்கு இந்த பரபரப்பான விஷயம், எதுக்கு தஞ்சாவூர் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஆல்ரெடி லைவ்லேயே சொல்லியிருப்பேன் நான். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருப்பேன். என்ன ஃபங்க்ஷன், யாருக்கு ஃபங்க்ஷன், ஸோ இது எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ கண்டிப்பாக ப்ளாகோட எண்டு வரைக்கும் பாருங்கள். அந்த சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது. சீரியஸ்லி எனக்கு இது வந்து ரொம்ப மெமரபிள் மூமெண்ட், ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட், ரொம்ப வருஷமாக நான் எதிர்பார்த்த மூமெண்ட். ஸோ இப்படி நிறையா அடுக்கிக்கிட்டே போகலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக நம்ம ப்ளாகை பார்க்குற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ அடுத்தடுத்து பார்த்துட்டே இருங்க, ப்ளாகை ஸ்கிப் பண்ணாமல். என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயுமே நம்மளோட வ்ளாகை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. போஸ்ட் போடுறதுங்கிறத ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நம்மளோட வ்ளாகை வந்து ஸ்டோரி போடுங்க. அண்ட் வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் ஸ்டோரி போடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த vlog தான் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு vlog-ஆக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மதனை பிடிச்ச எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த வரப்போகிற ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கும். மதனை பிடிச்ச எல்லாருக்குமே. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க கைஸ். காய்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. திவ்யா சாப்பிட்டாச்சுல? மணி இப்போ என்ன தெரியுமா? மணி 4:06. இன்னைக்கு ஃபுல் டே இப்போ தான் 4:06 தான் சாப்பிட்டே செஞ்சுருக்கோம். சரி சாப்பிடும்போது முடியல, ரொம்ப கேர் ஆகிடுச்சு. அதனால் லைட்டாக காமிச்சிட்டு சாப்பிட்டு இதாக தான் பேசலாம்னு சொல்லிட்டு லைனுக்கு வந்தேன். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. என்னோட ஃபேவரட் மட்டன் பிரியாணி. நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். மட்டன் பிரியாணி நான் நல்லா இருந்துச்சு. இது என்ன ஹோட்டல் பேர்? ஹோட்டல் பேர் வந்து ஸ்டர்லிங் ஹக்கீம் பிரியாணி. வேற இடம் நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணலான்னு பாருங்க காய்ஸ். ஆமாம் ஒரே ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. இல்லை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் குளிச்சுட்டு காலைல. காய்ஸ் ஆக்சுவலி பேசிக்கலி சப்பாத்தி களி கதகளி இது எதுவுமே இல்லை. ஆக்சுவலி அம்மாவும் தங்கச்சியும் திருச்சிலே இருக்காங்க சித்தி வீட்டில். நானும் அருணும் திவ்யாவும் மட்டும் இப்போ ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போயிட்டு நாளைக்கு காலைல தான் டேரெக்டாக ஃபங்க்ஷன் வருவோம். ஆமாம் ரெண்டாயிரம். ஸோ ஓகே இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் vlog வந்து டு பி கண்டினியூ. என்ன ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷனு எதுக்காக வந்திருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlog-ஐ வந்து பாருங்கள். நான் வந்து இது வந்து நான் ஒரே vlog-ஆக தான் முடிக்கலான்னு பார்த்தேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன ப்ரோ என்ன ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதோட முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லென்த்தாக டியூரேஷன் அதிகமாக பண்ணால் யாருமே பார்க்க மாட்டேங்க நீங்கள். அதனால தான் பார்ட் 2-ஆக போடலான்னு இருக்கேன். ஸோ பார்ட் 2 என்ன ஃபங்க்ஷன் வந்தோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ட் 2 சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். பார்ட் 2 பார்த்துட்டு பார்ட் 1 பார்க்காம இருக்காதீங்க. பார்ட் 1 பார்த்துட்டு கண்டினியூவாக பார்ட் 2 பாருங்க. ஓகேவா? பார்ட் 1 இஸ் த மஸ்ட். எப்படி இது ஃபர்ஸ்ட் போட்டு ரியலி ரொம்ப ஸ்பெஷல். இவ்வளோ ட்விஸ்ட் வச்சதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நெக்ஸ்ட் vlog. ஸோ நம்ம சேனலில் ஸ்பெஷல் தான். ஸோ யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஓகே இந்த vlog-ஐ இதோட முடிக்கிறோம். உங்கள்கிட்ட பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்கள் மதன் திவ்யா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் to be continued.